எழில் படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த ராதிகா கிட்ட கண்டிப்பா இந்த ஈஸ்வரி சண்டை பிடிச்சு அசிங்கப்படுத்துவாங்கன்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமி அங்க ராதிகா வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறாங்க கோபி கூட ஈஸ்வரி. ஆனா பாக்யா பின்னாடி கெத்தா ராதிகாவை அழைச்சிட்டு வந்து இறங்குறாங்க. இதை பார்த்துட்ட உடனே கோபிக்கு ஷாக் ஆயிடுது. ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது. ஃபங்க்ஷனுக்கு வந்த ராதிகா ஒரு மலர் கொத்த அப்படியே எழில் கிட்ட கொடுத்துட்டு கங்க்ராட்ஸ் எழில் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. எழிலும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஈஸ்வரி அங்கேயே ராதிகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் ராதிகா, உன்னை யாரடி இங்க வர சொன்னா? எப்படியோ தொலைஞ்சது சனியன்னு நினைச்சா மறுபடியும் வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை திட்டுறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா குறுக்கிட்டு, அத்தை அவங்க சும்மா ஒன்றும் வரல, எழில் இன்வைட் பண்ணியிருக்கான், அதனால தான் வந்திருக்காங்க, இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்ன பிரச்சனையா? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான் பாக்யா. இப்போ எதுக்கு இவளை போய் அழைக்க சொன்ன? இவ வரலன்னு யாரு அழுதா இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறாங்க. உடனே ராதிகா கொஞ்சம் கூட பதட்டப்படாம சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, அம்மா நான் ஒன்றும் உங்க ஃபங்க்ஷனுக்கு வரல, எழில் இன்வைட் பண்ணியிருக்கான், நான் அவனோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போறேன், இதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே, அதுதான் நேத்தே கோர்ட்ல முடிவு பண்ணியாச்சாச்சு, உனக்கும் என் பையனுக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு. மறுபடியும் என்ன இந்த ஃபங்க்ஷனை சாக்கா வச்சு அப்படியே வந்து கோபியை வளைச்சு போட்டு மயக்கி மறுபடியும் உன் கூட பிடிச்சு இழுத்துட்டு போயிடலான்னு பாக்குறியா அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரி. உடனே ராதிகா சொல்றாங்க, என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் தான் உங்க பையனை வேண்டான்னு சொல்லி கோர்ட்லயே அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேனே, மறுபடியும் எதுக்கு உங்க பையனை நான் வந்து இழுத்துட்டு போய் வளைச்சு போட்டு அது மொச்ச நினைச்சாவே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஈஸ்வரி கிட்ட. அப்ப கோபி உள்ள வந்துட்டு சொல்றாரு, மா ப்ளீஸ்மா, ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் எல்லாரும் பார்க்குறாங்க, இதனால ராதிகா அசிங்கப்படுறா, அது மட்டும் இல்லாமல் இதனால உங்களுக்கும் தானே அசிங்கம், கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கம்மா, ஃபங்க்ஷனுக்கு வந்தவ வந்துட்டா, இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க, அப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். ராதிகா வாங்க நாம் போய் அங்கே இசை வெளியீட்டு விழாக்கான வேலைங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூட்டிட்டு போகிறாங்க மேடைக்கு. அங்கே மேடைக்கு போய் எழில் சும்மா பாக்யாவோட புகழாவே பாடுறாரு. மைக்கில் பேசுகிற எழில் சொல்கிறாரு, என்னோட வெற்றிக்கு காரணம் முழுவதுமே எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தான் போய் சேரும் கிரெடிட். அம்மா வாங்கம்மா, உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சங்காட்டி தான் இந்த எழில்னா யாருன்னு இந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு முன்னேற முடிஞ்சிச்சு அப்படின்னு பெருமிதமாக தன்னோட அம்மா பாக்யாவை தன்னோட தோளோட சேர்த்து கட்டி அணைச்சு அங்கே முன்னாடி இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி பெருமையாக காமிக்கிறாரு எழில். உடனே பாக்யாவும் எல்லாருக்கும் முன்னாடியும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே கீழே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற ராதிகா சந்தோஷத்தில் கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எழில் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் மைக்கில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கொடுக்குறாங்க பாக்யா கிட்ட. மைக்கை வாங்கி பேசுகிற பாக்யா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நானும் ஒரு நாள் எந்த மூலையிலையோ எங்கேயோ ஒரு அடுப்புங்கரையில் அங்கேயே கிடந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகம்னா என்ன, நம்ம அப்படியே கிடந்தோன்னா இந்த உலகத்தில் நமக்கான மரியாதை என்ன அப்படிங்கிறத புரிய வச்ச ஒரு சிலர் இந்த கூட்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்க்குறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க எல்லார் முன்னாடியும் மைக்கில், அவங்களுக்கு முன்னாடி என் பையனை இந்த அளவுக்கு நான் முன்னேற வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் வாயாலேயே சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அவனோட வெற்றிக்கு முழு காரணமும் அவனோட உழைப்பும் அவனோட திறமையும் தான், அது எந்த மறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி கீழே உட்காந்துட்டு நினைக்கிறாங்க, இந்த பையன் எழில் அவங்க அம்மாவையே தான் பெருமையாக பேசுவான், இப்போ பாரு அவங்க அப்பா இங்கே தானே இருக்கான், ஏதாவது கூப்பிடுறானான்னு பாரு. பாக்யா கையில் மட்டும் மைக்கை எடுத்து பிடிச்சு இந்தா பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதே 4 எழுத்து படித்து நாகரிகமாக இங்கிலீஷில் பேச தெரிஞ்ச என் புள்ள கோபி இருக்கான்ல, அவனையும் கூப்பிட்டு பேச சொன்னால் இவனுக்கு என்ன கௌரவ குறைச்சலா அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே கோபி பக்கத்தில் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு கை தட்டிட்டு இருக்காரு பாக்யா பேசுகிறத கேட்டுட்டு. ஈஸ்வரி கோபத்தில் அப்படியே திரும்பி கோபியை பார்த்துட்டு, பாவம் என் பிள்ளை, ஏதாவது அவன் கவலைப்பட்டுக்கிறானான்னு பாரு, அவன் முகம் வாடியே கிடக்கு, இத்தனைக்கும் காரணம் இதோ அந்த சிரிக்கி ராதிகா தான்,
அவனை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி எப்படியாவது சாகடிச்சிடணும்னு முடிவு பண்ணி பிறந்திருப்பா போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பக்கத்துல உட்காந்து பாக்யா பேசுறத பார்த்துட்டு இருந்த கோபி கிட்ட சொல்றாங்க ஈஸ்வரி. ஏப்பா கோபி, அதோ அந்த சிறுக்கி அங்கதான் உட்காந்துருக்கா, நீ அவகிட்ட ஒன்றும் பேச வேண்டாம். அதனால நீ பாட்டுக்கு இந்த வந்தமா போனமான்ட்டு இருக்கணும். என்ன அவளா வழிய வந்து உன்கிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணுவா, நீ பேசிடாதப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கோபிக்கு. உடனே கோபி சொல்றாரு, மா நான் பார்த்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி நீ மட்டும் அவ பக்கமே திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபி, அம்மா நான் என்ன சின்ன பிள்ளையா, நீங்க சொல்லி தரணுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கோபி மனசு என்னதான் அங்க பாக்யா பேசுறத கேட்டாலும் திரும்பி திரும்பி ராதிகா உட்காந்துட்டு பாக்யா பேசுறத ரசிச்சுட்டு இருக்கிறதவே பார்க்கறாரு. அந்த சமயம் பார்த்துட்டு லேசா கோபி தன்னை தான் பார்க்கறாருங்கிறத பார்த்துட்ட ராதிகா அப்படியே ஒரு முறைச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. ஜெனி செழியன் எல்லாருமே கை தட்டி உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க பாக்யா பேசுறத கேட்டுட்டு. அப்ப ஜெனி சொல்றாங்க, செழியா எழில் மட்டும் கிடையாது, நீயும் தான் இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆன்ட்டினா ஆன்ட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எங்க அம்மாவை விட ஆன்ட்டியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கூட செல்ஃபிஷ் கிடையவே கிடையாது. அவங்க மற்றவங்களை பற்றியே நினச்சி தன்னோட ஆசைங்களை கூட கட்டுப்படுத்திட்டு உணர்ச்சிகளை எல்லாமே வெளிக்காமிக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி போகிற டைப்பு. சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கூட பரவாயில்ல சரியா, அதை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடையே இருப்பாங்க. உண்மையாலுமே உங்கள் அம்மா கிரேட் செலியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்யா பேசுகிறத கேட்டுட்டு சந்தோஷத்தில் இங்கே செலியன் கிட்ட சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ஜெனி. பாக்யா பேசி முடிச்சுட்டு தன்னோட சீட்டுக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்பவாவது கோபியை பேச சொல்லி எழில் கூப்பிடுவானான்னு கீழே உட்காந்துட்டு வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஆனா எழில் அதை செய்யவே இல்லை. ஆனா அங்க வந்தவங்க மைக்ல பேசுற எழில் கிட்ட கேக்குறாங்க, சார் உங்க அம்மா பாக்யலட்சுமின்னு அவங்க பேர்ல படம் எடுத்திருக்கீங்க, அவங்கள பெருமையா பேசுறீங்க, அவங்கள பத்தி எல்லார் முன்னாடியும் இங்க வெளிப்படையா சொன்னீங்க. ஆனா உங்க அப்பா யாரு, அவர் எப்படி, அவரை பத்தி ஏதாவது 4 வார்த்தை சொல்லலாம், அவர் இங்க இருந்தாரா அவரையும் பேச சொல்லலாமே அப்படின்னு கேட்டுடுறாங்க. உடனே எழில் சொல்றாரு, என் அப்பா அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் இங்கே தான் இந்த கூட்டத்தில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். வேணும்னா அவரை பற்றி ஒன்று சொல்லலாம், எங்கள் அம்மாவை இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு அடிப்படையாக பிள்ளையார் சொல்லி போட்டது எங்கள் அப்பா தான்னு சொன்னால் கண்டிப்பாக அது உண்மைதான், அதை மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை பார்த்துட்டு, ஏமா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்குறாரு எழில் சிரிச்சுட்டு. உடனே பாக்யாவும் கையை கட்ட விரலை காமிச்சு உண்மைதான் அப்படின்னு காமிக்கிறாங்க. அங்கே மேடையில் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற பாக்யா. உடனே எழில் தன்னோட படத்தை பற்றி எல்லாம் பேசி முடிச்சுட்டு பாக்யா கையால் இசை வெளியீட்டு விழா தட்டை வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லா ஆடியன்ஸும் கலைஞ்சு டின்னருக்காக போகிறாங்க. அப்போ பாக்யா வந்துட்டு ராதிகாவை கையை பிடிச்சு, ராதிகா வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே எழிலும் ஆமாம் நீங்களும் வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சாப்பிட வராமல் கோபத்தில் உட்காந்துட்டு, எனக்கு ஒன்றும் பசிக்கலை, இந்த கிழவிக்கு சாப்பிட்டா என்ன சாப்பிடலைன்னா என்ன தாயிட போகுது, என்ன சாக போகிறேன் மீறினா அதை விட வேற என்ன தண்டனை இருக்க போகுது, இப்போ அனுபவிக்கிற தண்டனையை விட அது எவ்வளவோ மேல்தான், எனக்கு தான் சாவு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யாவுக்கு கோபம் வந்து, அத்தை ஏன் அத்தை, எழில் முதலாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சந்தோஷமாக நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்படி தேவையில்லாத அபசகுணமான வார்த்தைங்களை பேசுகிறீங்க, ரொம்ப தப்பு அத்தை, வாங்க முதல்ல எழுந்துச்சு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலைன்னா என்ன, என் பையன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலைன்னா எக்கேடு கெட்டு செத்தா உங்களுக்கு என்ன, அதோ உன் தோழி வந்திருக்காளே ராதிகா மினுக்கிட்டு, அவளை கூட்டிகிட்டு போய் நல்ல முறைக்கு நல்லா வயிறார சாப்பிட வச்சு வழி அனுப்பி வைமா பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு அங்கே சேரில் உட்காந்துக்கிறாங்க. அந்த கேப்பில் எழில் வந்த ஃபங்க்ஷன் கெஸ்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி சாப்பிட அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே ஈஸ்வரி மட்டும் சாப்பிட வராததை பார்த்த எழில், பாட்டி ஏன் பாட்டி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ஈஸ்வரி முகத்தை திருப்பி வச்சுட்டு, எழில் ஏன்பா உங்கள் அம்மா தான் சொன்னா உனக்கு அறிவில்லையா, உங்கள் அப்பா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அம்மா கூட வந்து சேர்ந்து வாழ போகிறான், இந்த சமயத்தில் டிவோர்ஸும் கேட்டு அவளே எப்படியோ தொலைஞ்சிட்டான்னு பார்த்தா மறுபடியும் அந்த சிறுக்கி அதான் ராதிகாவை கூட்டிகிட்டு வந்து நடுவீட்டில் உட்கார வச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை எதுக்குடா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே எழில் சொல்கிறாரு, பாட்டி
என்ன பாட்டி பேசுகிறீங்க? என்னமோ அப்பா மேலே தப்பே இல்லாத மாதிரி அவங்க தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவங்க நான் முன்னேறணும்னு எத்தனையோ மனசார அவங்க ப்ளஸ் பண்ணி இருப்பாங்க. எனக்கு அவங்களோட கேரக்டர் தெரியும் பாட்டி. அதனால தான் நான் அவங்கள கூப்பிட்டேன். இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு எழில். உடனே ஈஸ்வரி கோவிச்சுட்டு, நீயும் உங்கள் அம்மா மாதிரி தானே இருப்ப, எல்லாம் உங்கள் அம்மா சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்து உன்னை அப்படி வளர்த்து வச்சிருக்கா. இதுவே செழியனாக இருக்கட்டும் இல்லை இனியாவாக இருக்கட்டும், நான் சொன்னால் அவங்க மறுக்கவே மாட்டாங்க. அவளை கூப்பிட வேண்டாம்னு சொன்னால் கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை எழில். இதுக்கு பேசாமல் நீ என்னை கூப்பிடாம உங்கள் அப்பாவை கூப்பிடாம உன் அம்மா பாக்யாவையும் உன் சித்தி அதுதான் அந்த ராதிகா சிறுக்கி இருக்காளே அவளையும் மட்டும் கூப்பிட்டு வந்து வச்சு இந்த ஃபங்க்ஷனில் அப்படியே நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி எழில் கிட்ட. உடனே எழில் சொல்கிறாங்க, பாட்டி உங்கள் பிரச்சனை வீட்டில் தான் இருக்குன்னு பார்த்தா இங்கே நான் சந்தோஷமாக முதலாக ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுற இடத்துலையும் உங்கள் பையனுக்காக வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏன் பாட்டி இது உங்களுக்கே நியாயமாக தெரியலையா? உங்கள் புள்ளைன்னு அவருக்காக மற்ற எல்லாரையுமே அநியாயமாக அழி போட்டு பேசுகிறீங்க. பாவம் ராதிகா ஆண்டி வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு ஃபங்க்ஷன் முடிச்சாங்க, இப்போ சாப்பிட்டு கிளம்ப போகிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க தான் டிவோர்ஸ் வேணும்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணீங்கல்ல. நீங்கள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கும் சம்மதம் சொல்லி தானே உங்களுக்காக எப்படியோ டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்பாவுக்கு. இனி உங்கள் பிள்ளைய வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே. திரும்பவும் ஏன் அவங்கள பார்த்தா பொறாமப்படுறீங்கன்னு சொல்லி திட்டுறாரு எழில் ஈஸ்வரியை.